காதி நீதிமன்றம் ஏன், எதற்காக, அதனோடு சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், அது சம்பந்தமான தெளிவுகளை நமக்கு தருவதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு காதியார் சகோதரர் மிர்சூக் ஃபதீல் அவர்களை நாங்கள் தற்பொழுது இந்த இடத்துக்கு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய உலமாக்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாம் கூறியவனாக நான் இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைப்பில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவு உங்களுக்கு முக்கியமான சில தகவல்களை தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு 3 தலைப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஷேக் இம்தியாஸ் சலஃபி அவர்கள் முதலாவது தலைப்பில் உரையாற்றினார்கள். கணவன் மனைவிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு சம்பந்தமாக. எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு குடும்ப பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்று. இறுதி 3வதுமான தலைப்பு மனைவிமார்கள் மீது, கணவன்மார்கள் மீது மனைவிமார்களுக்குள்ள கடமைகள் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் எனது தலைப்பை பொறுத்த மட்டில் ஒரு பிரதேசத்தின் காதி நீதிவான் என்ற வகையில் அந்த தலைப்போடு தொடர்புபட்ட, சட்டத்தோடு தொடர்பட்ட முக்கியமான விடயங்கள் இங்கு பகிரப்படுவது பொருத்தம் என நான் கருதுகின்றேன். உங்களில் பலருக்கு தெரியும், அண்மை காலமாக இந்த நாட்டில் உள்ள தனியார் சட்டம் முஸ்லீம்களாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாலும் விமர்சிக்கப்படுவதையும், அதன் மூலம் முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே காதி நீதிமன்றங்களை பற்றிய ஒரு தெளிவு வேண்டுமென்ற ஒரு ஆசை, அவா எழுந்து வருவதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். கடந்த பல வருடங்களாக முஸ்லிம்களுடைய விவாகரத்து சம்பந்தமாக, விவாகம் சம்பந்தமாக பேசப்பட்ட எந்த ஒரு குதுபா மேடைகளும் விவாகரத்து சம்பந்தமாக பேசப்படவில்லை என்ற ஒரு கவலை முஸ்லீம் சகோதரர்கள் பலரால் முன்வைக்கப்பட்ட வேளை, அண்மை காலமாக ஒரு சில மஸ்ஜிதுகளில், விசேடமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய மஸ்ஜித் குதுபா மேடைகளிலே முஸ்லீம்கள் மத்தியிலே நிகழ்கின்ற விவாகரத்து சம்பந்தமான விடயங்கள் முஸ்லீம்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏனென்றால் இந்த காதி நீதிமன்றங்களை பொறுத்தமட்டில் முஸ்லீம் சமூகத்தில் அதை பற்றி ஒரு தப்பான புரிந்துணர்வு இருப்பதை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். நான் கூட அந்த கவலையில் இந்த காதி நீதிமன்றங்கள் பற்றிய தகவல்கள் அது முஸ்லீம் சமூகத்துக்கு எவ்வாறு பிரயோஜனம் அளிக்கும், அது இந்த இந்த நாட்டு மக்கள் முஸ்லீம்களுக்கு விசேடமாக கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்ற அடிப்படையில் முஸ்லீம் சமூகத்தின் பல இடங்களிலே நான் அதை பற்றி கதைத்து வருகின்றேன். முக்கியமான சம்பந்தப்பட்ட நபர்களோடு தொடர்பட்டு அதை கூறி வருகின்றேன். ஏனென்றால் நான் பேர்வளை பிரதேசத்தின் நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட காதி நீதிவானாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் பேர்வளை பிரதேசத்தின் காதி நீதிவானாக இயங்கி வருகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பேர்வளை என்பது முஸ்லீம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு தொகுதி. அங்கு ஒரு பெரிய பகுதிக்கு நான் காதி நீதிவானாக செயல்பட்டு வந்தாலும், நியமிக்கப்பட்ட போதிலும், நியமிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே நான் ஒரு முஸ்லீம் பாடசாலையில்
காதி நீதிமன்ற நடவடிக்கைகளை வாரத்தின் சனிக்கிழமை நாட்களில் நடத்துவதற்காக அரச கல்வி அமைச்சின் மூலம் அனுமதி பெற்றிருந்தேன். பாடசாலைகளைத்தான் பொதுவாக இலங்கையிலே காதி நீதிமன்றங்களுக்கு, குறிப்பாக சில காதி நீதிமன்றங்களுக்கு தனியான கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் பாடசாலைகள் தான் காதி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நான் பேர்வளை பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பாடசாலையில் என்னால் ஒரு 6 மாதத்தை விட குறைந்த காலத்துக்குத்தான் எனது நடவடிக்கைகளை நடாத்த முடிந்தது. அதற்கான காரணம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கின்ற காதி நீதிமன்றங்களை பற்றிய தப்பான அபிப்பிராயம். அந்த ஊரின் முக்கியமான ஒரு பள்ளி நிர்வாகிகள் என்னை அழைத்து, இந்த காதி நீதிமன்றம் ஊருக்குள் இருக்கக்கூடாது, இது முஸ்லீம்களுக்கு முசீபத்து, எனவே இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை விடுத்தார்கள். நான் ஒரு அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற வகையில் யாருடனும் பிரச்சினைப்படுத்தாமல் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இன்று 4 வருடங்களாக ஒரு அந்நிய பாடசாலையில், கிறிஸ்துவ பாடசாலையில் இந்த காதி நீதிமன்றத்தை நடத்தி வருகின்றேன். இது நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு வெட்கக்கேடான செயல் என்று. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேர்வளையிலே ஒரு கிறிஸ்துவ பாடசாலை, அதுவும் ஒரு கிறிஸ்துவ மிஷனரிக்கு சொந்தமான பாடசாலையில் காதி நீதிமன்றத்தை நடத்தி வருகின்றேன். பேர்வளையில் யாரை கேட்டாலும் சொல்வார்கள். எனவே அந்த கவலை எல்லோரையும் விட எனது மனதில் உறுத்துகின்றபடியால் இந்த காதி நீதிமன்றம் என்றால் உண்மையில் என்ன, இது ஏன் மக்கள் புரிந்து கொள்ள தவறுகின்றார்கள், இது முஸ்லீம் சமூகத்துக்கு பிரயோஜனமானதா, அல்லது முஸ்லீம்களாகவே விமர்சிக்கப்படும் அளவுக்கு இது மோசமானதா என்ற இந்த செய்தி, இந்த தகவல் முஸ்லீம்களால் புரியப்பட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே சட்டங்கள் இருக்கின்றன. எல்லா நாட்டிலும் பொதுவாக 2 வகையான சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று பொதுச் சட்டம், மற்றது தனியார் சட்டம். இந்த பொதுச் சட்டத்தை பொறுத்த மட்டில் சட்டங்கள் 2 பிரிவாக பார்க்கப்படுகின்றன. சட்டத்தின் பார்வையில் சட்டம் என்பது 2 பிரிவுகளாக பார்க்கப்படுகின்றன. ஒன்று த கிரிமினல் லாஸ், குற்றவியல் சட்டங்கள். குற்றவியல் சட்டங்களை பொறுத்த மட்டில் அதுக்கு மதம், இனம், ஜாதி வேறுபாடு ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்டில் யார் எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவர், எந்த ஜாதியைச் சேர்ந்தவர் எவராக இருந்தாலும் இந்த நாட்டில் குற்றச்செயல் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு குற்றச்செயலை செய்கின்றவராக இருந்தால் அவர் அந்த குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவார். அதற்குரிய தண்டனை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படுவார். இது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வருகின்ற விடயம். அடுத்த சட்ட பகுதி என்னவென்றால் சிவில் லாஸ், குடும்பவியல் சட்டங்கள். குடும்பவியல் சட்டங்கள் என்பது இந்த காதி நீதிமன்றங்களை போன்று குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற பிணக்குகள், பிரச்சனைகள், இவற்றை தீர்த்து வைப்பதற்கு முஸ்லீம்களுக்கென்று தனியான ஒரு சட்ட யாப்பு இருக்கின்றது. MMDA என்று சொல்லப்படக்கூடிய தி முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் முஸ்லீம்கள் விசேடமாக 4 விடயங்களுக்கு இந்த தனியார் சட்டத்தினால் ஆளப்பட்டு வருகின்றார்கள். அதில் ஒன்று விவாகம், 2வது விவாகரத்து, 3வது வாரிசுரிமை, மற்றது வக்ஃபு சொத்துகள் சம்பந்தமான அந்த பகுதி. இங்கே வக்குப் சபை என்று ஒன்று இருக்கின்றது, வக்குப் போர்டு இருக்கின்றது, வக்குப் நீதிமன்றங்கள் இருக்கின்றன, மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இது வக்குஃபோடு சம்பந்தப்பட்ட விடயம். அதுபோல் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு வாரிசுரிமை சொத்து இஸ்லாமிய முறைப்படி பிரிக்கப்படக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அதை அவர்கள் நீதிமன்றங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அதிகாரங்களும் உரிமையும் சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. விவாகத்தை பொறுத்த மட்டில் முஸ்லீம்களுக்கு தனியாக விவாக பதிவுகளை செய்வதற்கு முஸ்லீம் விவாக பதிவாளர்கள் என்று தனியாக முஸ்லீம் விவாக பதிவாளர்கள் இருக்கின்றார்கள். விவாகரத்தை பொறுத்த மட்டில் அதை கையாள்வதற்கு காதி நீதிமன்றங்கள் இந்த நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட உண்மையில் அமைப்பல்ல. இந்த நாட்டிலே 65 காதி நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டில் 65 காதி நீதிமன்றங்களில் ஒரு காதி நீதிமன்றம் போரா சமூகத்துக்கு, பஹாய் சமூகத்துக்காக கொழும்பில் இயங்குகின்றது. ஏனைய அனைத்து 64 காதி நீதிமன்றங்களில் நாட்டின் பல பாகங்களில் இயங்குகின்றன. கொழும்பை பொறுத்த மட்டில் கொழும்பு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கொழும்பு மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கென
கொழும்பில் 4 காதி நீதிமார்கள் இருக்கின்றார்கள். இப்படி இயங்குகின்ற இந்த காதி நீதிவான்களை நியமிக்கின்ற கடமையும் பொறுப்பும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது. நீதி அமைச்சர் நியமிக்க மாட்டார். நீதி சேவைகள் ஆணைக்குழு, நீதி சேவைகள் ஆணைக்குழு தான் இந்த நாட்டிலே காதி நீதிவான்களை நியமிக்கின்ற அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கின்றவர்கள். நாம் ஏன் இந்த சட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கின்ற சட்டத்தில் ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்கின்றது. சட்டம் என்றால் என்ன என்று சொல்லுகின்ற போது அந்த சட்டத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் அல்லது ஒரு சட்டத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருப்பதும் ஒருவர் சட்டத்தை அறியாது இருப்பதற்கு ஒரு காரணமாக அமையாது என்பதுதான் சட்டத்தின் பொதுவான சித்தாந்தம். ஒரு நாட்டில் வாழும் ஒரு பிரஜை, ஒரு பிரதேசத்தில் வாழ்கின்ற ஒரு பிரஜை அந்த நாட்டிலே அமுலில் இருக்கின்ற சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும், அல்லது தனக்கு தேவையான சட்டங்களை தான் தேவைப்படும் போது சரி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காதி நீதிமன்றங்களிலே மக்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான காரணம் என்னென்றால், நீங்கள் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களிடம் கேட்டாலும் சொல்வார்கள், காதி நீதிமன்றத்தை பற்றி அவர்கள் டிவோர்ஸ் கோர்ட் என்று தான் சொல்வார்கள். அதாவது விவாகரத்து கோர்ட், விவாகரத்து நீதிமன்றம். ஆனால் விவாகரத்து என்பது ஒரு பகுதி, காதி நீதிவான்களால் கையாளப்படுகின்ற ஒரு பகுதி. ஆண்களுக்கு விவாகரத்து கோரி காதி நீதிமன்றை நாட முடியும், பெண்களுக்கும் விவாகரத்து கோரி காதி நீதிமன்றங்களை நாட முடியும். அது வல்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் இந்த காதி நீதிவானின் அதிகாரத்துக்கு கீழே சட்ட ரீதியாக இந்த நாட்டில் அவருக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்கின்றேன். இன்று நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர்களால் விசேடமாக முஸ்லீம்களுடைய இந்த தனியார் சட்டத்தை விமர்சிக்கின்ற போது முஸ்லீம்களுக்கு 4 திருமணங்கள் முடிக்க முடியும் என்று மிக இலேசாக சொல்வார்கள். முஸ்லீம்கள் மத்தியிலே அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீமுக்கு ஆணுக்கு 4 திருமணம் முடிக்க முடியும் என்றால் 7 முடிக்க முடியும் என்றும் இன்னொரு சாரார் சொல்வார்கள். அது எப்படி என்றால், ரமலான் காலத்திலே இரவு நேர தொழுகை 11, அதே மாதிரி 23 தொழலாம் என்று ஒரு சாரார் சொல்வது போல அறியாமையின் காரணமாக 7 முடிக்க முடியும் என்று பெண்கள் விசேடமாக சொல்வார்கள். அது அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை, இஸ்லாத்தின் சட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை தான் எடுத்து காட்டுகின்றது. இந்த 4 திருமணத்தை பொறுத்த மட்டில் ஒருவர் விரும்பியவாறு இந்த நாட்டிலே ஒரு முஸ்லீம் தனது 2வது திருமணத்தை முடிக்க முடியாது. அப்படி சில பேர் முடிக்கின்றார்கள். முடிப்பது காதி நீதிமன்றங்களிலே பிரச்சனையாக அது வேறு வகையான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொண்டிருப்பது ஒரு கவலைக்குரிய விடயம். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஏன் முடிக்க முடியாதுன்னு சொன்னால், இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற இந்த தனியார் சட்டத்தின் கீழ் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தின் பிரிவு என்ன சொல்கின்றது என்றால், முதலாவது மனைவி அல்லது முதலாவது 2வது 3வது மனைவிகளை பராமரிக்கின்ற வேளையில், மனைவி என்றால் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளையும் பராமரிக்கணும், பராமரிக்கின்ற வேளையில் தான் 2வது அல்லது மேற்கொண்டு திருமணங்களை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நாட்டில் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் தெளிவான பிரிவு. யாருமே முஸ்லிம்களில் அநேகமானவர்கள் இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு 2வது திருமணத்தை முடிப்பதில்லை. ஒரு மனைவி இருக்க ஒரு ஆண் காதி நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல், அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை பேணாமல், அதற்குரிய சட்டத்திட்டங்களை கையாளாமல் திருமணம் முடித்தால், முதலாவது மனைவி போலீஸில் முறைப்பாடு செய்தால், இது முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் பிரகாரம் பிழையானதென்றால் 6 மாத சிறை தண்டனைக்கு அந்த கணவன் உட்படுத்தப்பட முடியும் என்பதை சட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் அப்படி செய்ய போறல்ல. எங்கள்கிட்ட அப்படி முறைப்பாடு வந்தால் நாங்கள் இதுதான் சட்டம் என்று சொன்னால், கணவன் தேவையே, அதற்காக அவங்க போலீஸில் போய் முறைப்பாடு செய்ய மாட்டாங்க. அதற்காக அவங்க போலீஸில் இந்த முறைப்பாடு செய்ய மாட்டாங்க என்றால் அவங்களுக்கு கணவன் தேவை. அப்போ சும்மா 2வது திருமணம் காதி நீதிவான் அனுமதி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒரு கணவன் உதாரணமாக ஒரு
பேர்வலைச் சேர்ந்த ஒரு கணவன் கொழும்பில் திருமணம் முடிக்கப் போகின்றார் என்று வைத்துக்கொண்டால், அந்த கணவன் பேர்வலை காதியாரிடம் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அவருடைய முதலாவது மனைவி உதாரணமாக அவிசாவலையில் இருக்கின்றார் வைத்துக்கொண்டால், முதல் மனைவி வாழும் பிரதேசத்தில் உள்ள மக்கள் கூடக்கூடிய ஜும்மா பள்ளி வாசலிலும், அவர் முடிக்கப் போகின்ற இரண்டாவது மனைவி வாழுகின்ற மக்கள் கூடுகின்ற ஜும்மா பள்ளி வாசலிலும் நோட்டீஸ் போர்டில் சரியாக 30 நாட்களுக்கு குறையாத ஒரு அறிவித்தல், பேர்வலைச் சேர்ந்த இன்னாராகி இன்னார் கொழும்பில் முதலாவது திருமணம் முடித்திருக்கக்கூடியவர், இல்லாட்டி அவிசாலை முடித்திருக்கக்கூடியவர், கொழும்பில் இன்னிடத்தில் இன்னாரை இரண்டாவது மனைவியாக திருமணம் முடிக்கப் போகின்றார் என்ற செய்தி பப்ளிக் பண்ணப்படணும். அப்போ தான் அந்த முதல் மனைவிக்கு பராமரிக்கப்படுகின்றாரா இல்லையார் என்ற முறைப்பாட்டை காதி நீதிவானின் முன் கொண்டு வர முடியும். சட்டத்தில் அவருக்கு கொடுக்கின்ற அதிகாரம். பொதுவாக காதி நீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தாலும் பெண்களுக்குத்தான் உரிமை உரிமை என்பது அவர்களுடைய வசதியை கருதி பெண்கள் வாழும் இடத்துல தான் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படணும். ஆனால் இரண்டாவது திருமணத்தையும் சமரசத்தை பொறுத்தவரையில் காதி நீதிமன்றங்களில் கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். வந்த டைமுக்கு அவங்க காதி நீதிமன்றத்தில் போய் எனக்கும் மனைவிக்கும் இடையில் சமரசம் செய்து வைங்கன்ற ஒரு கோரிக்கை மீடியேஷன் வழக்கொண்ட ஃபைல் பண்ணலாம். அப்புறம் காதி நீதிவான் என்ன செய்வார், 2 பேரையும் அழைச்சி முழு முயற்சியும் செய்வாது 2 பேரையும் சமரசப்படுத்தி வேறொரு சட்ட நடவடிக்கைக்கு விவாகரத்துக்கோ வேறொன்றுக்கோ போகாத நிலைமைக்கு அவங்கள சமரசப்படுத்துவார். இது சட்டத்துக்கு உட்பட்ட விடயம். காதி நீதிவானை நாட முடியும். அதுபோன்று இந்த இரண்டாவது திருமணத்தில் இப்போ சட்டத்திட்டங்களோட பாரதூரத்தை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். இது இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் புரிய வைக்கப்பட்டால் உண்மையில் இந்த சட்டம் விமர்சிக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டு வரேன். இலங்கையில் முஸ்லீம்களுக்குரிய திருமண வயது என்ன? இலங்கையில் முஸ்லீம்களுடைய திருமண வயது என்ன? நாட்டிட பொதுச்சட்டம் 18 வயசு பூர்த்தியாக வேண்டும். நாட்டிட ஜென்ரல் லோவில் மேரேஜ் ஆர்டினன்ஸ் திருமண சட்டங்கள் நாட்டிட பொதுச்சட்டம் உண்டிக்கு. அந்த பொதுச்சட்டத்தின் கீழே தான் இந்த பௌத்த மதத்தவர்களுடைய திருமணங்கள் பதியப்படும், கிறிஸ்தவர்களுடைய. அப்போ அந்த பொதுச்சட்டம் என்ன சொல்கிறென்றால் 2 பேரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேரும் 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 18 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும். முஸ்லீம்களுடைய திருமண வயதில் என்ன யாருக்காவது தெரியுமா? 16. முஸ்லீம்களுடைய திருமண வயது உங்களுக்கு தெரியும். ஒரு சில நாட்களுக்கு முன்னால், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாக இந்த நாட்டிலே பெரும் ஆர்ப்பாட்டத்தின் மத்தியிலே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஜிஎஸ்டி சலுகை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக யூரோப்பியன் யூனியன் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுடைய திருமண வயதில்லையை, முஸ்லீம் பெண்களுடைய திருமண வயதில்லையை மாற்ற வேண்டும், திருமண வயதில்லையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜிஎஸ்டி சலுகை வழங்குவதற்காக யூரோப்பியன் யூனியன் இந்த நாட்டுக்கு விதித்தது. அப்போது இந்த நாட்டிலே ஒரு சிலர் கொதித்தெழுந்தார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். கடைசியில் முஸ்லீம்களுடைய சட்டம், மறைக்கப்பட்டிருந்த ஒரு சட்டம் இந்த நாட்டில் பொதுமக்கள் மத்தியில் வெளியாகிட்டு. அதன் விளைவு என்னென்றால் பாராளுமன்றத்திலே முஸ்லீம் எம்பிக்களிடம் நீதி அமைச்சர் கேட்டார், இந்த நாட்டிலே இதுவரைக்கும் இளவயது திருமணம் எத்தனை நடந்திருக்குன்னு சொல்லி. எந்த ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற அமைச்சர்களாலும் அங்கத்தவர்களாலும் உண்மையில் தகவல் சொல்ல முடியாது. அந்த தகவல் அவர்களிடம் இருக்கவில்லை. முஸ்லீம்களுடைய திருமண வயது என்னென்றால் 12 years. இந்த சட்டம் இதுவரைக்கும் மாற்றப்படாமல் இருக்கிய சட்டம். எனவே இந்த சட்டம் மாற்றப்படணுமா தேவையில்லையாண்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆர்ப்பாட்டம், பெரும் பிரச்சாரம், அரசுக்கு எதிராக போராட்டம் என்று இந்த நாட்டிலே பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது
நான் இந்த 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட முஸ்லீம் பெண்களை திருமண பதிவு செய்வதற்கான ஃபோம் எடுத்து என்னை மொட்டை பைக்கில் போட்டுக்கொண்டேன். பள்ளிக்கு மாரிபுத்தூரில் போட்டேன். இல்லை என்னைகிட்ட கேட்டார் ஒருத்தர், நீங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறாண்டு. நான் கேட்டேன், முஸ்லீம்கள் இலங்கையில் வந்து முஸ்லீம் பெண்களுடைய திருமண வயது என்னாண்டு? 16 இன்னும் மொத்தம் 18. சரி, இந்த நண்பர் நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், உங்களோட தைரியம் பாராட்டத்தக்கது. ஏதோ சொன்னீங்க, அது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. என்றால் අවුරුදු 12න් 15 වයස් වූ මුස්ලිම් ගැහැණු ළමයෙකුගේ විවාහය ලියාපදිංචි කිරීම සඳහා සහතිකය. Certificate for the registration of the marriage of a Muslim girl under 12 years of age. 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தான் காதி நீதிவான்ட்டு அனுமதி எடுக்கணும். இதுதான் அந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தால் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார்மார் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இந்த காதி நீதிமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் நான் எந்த ஒரு அண்டர் 12 இயர்ஸ் கேர்ள்ஸுக்கும் மேரேஜ் பெர்மிஷன் கொடுத்தில்லை. அண்மையில் வந்து இலங்கை அரசாங்கம், நீதிமன்றம், நீதி அமைச்சு எங்கள்கிட்ட கேட்டிருக்கி வந்து உங்களோட காலப்பகுதியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க 12 வயசுக்கு கீழ்பட்டவங்கள்ட்ட திருமணத்தை பதிவு செய்துக்கணும். நான் பதில் அனுப்பினேன், இது வரைக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்கல. ஏனென்றால் இந்த வயசு மாற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பதில் அவர்கள் நீதி அமைச்சு நாட்டிலே ஒரு ஆய்வு நடத்துது. உண்மையிலே இலங்கையில் வந்து யாருமே, நான் அறிந்த மட்டில் யாருமே இந்த அண்டர் 12 இயர்ஸ் பெர்மிஷன் கொடுத்தில்லை இந்த ஒரு காதி நீதிவான். 12 வயசுக்கு கீழ்ப்பட்ட பெண் பிள்ளைகளை பதிவு செய்வதற்குத்தான் காதி நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டுமாக இருந்தால் 12 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண் பிள்ளை அனுமதி பெறாமல் முடிக்கலாம். இதுதானே சட்டம். அப்போ இந்த சட்டம் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்த ஒரு சட்டம். நாங்களாக குழப்பி போட்டோம் நாட்டை. கடைசியில் அந்நிய மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்துக்குரியதாக நாங்கள் எங்களோட சட்டத்தை ஆக்கிவிட்டோம். அது காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து உண்மையில் எங்களுக்கென்று இருக்கின்ற இந்த தனியார் சட்டத்தையும் அதன் பெருமையையும் புரியாமல் இருப்பது தான். உண்மையில் இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்களுக்கென்று மட்டுமல்லாமல் தனியார் சட்டங்கள் 3 சாராருக்கு இருக்கின்றன இந்த நாட்டில். ஒன்று முஸ்லீம் தனியார் சட்டம், நான் ஏற்கனவே கூறின அந்த 4 விடயங்களை உள்ளடக்கியது. மற்றது தேச வளமை சட்டம் என்பது வந்து யாழ்ப்பாணத்து வடபுல தமிழர்களுக்கானது. அதுபோன்று கண்டிய சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டங்களில் நிறைய விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்போது நிறைய விடயங்கள் காலத்துக்கு காலம் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்டிய சட்டத்திலே வந்து ஒரு குடும்பத்திலே 4 சகோதரர்கள் இருந்தால் ஒரு சகோதரர் திருமணம் முடித்தால் போதுமானது, மற்ற 3 பேருக்கும் அந்த பெண்ணை அனுபவிக்கலாம் என்ற ஒரு சட்டம் ஆரம்ப காலத்திலே கண்டிய சட்டத்தில் இருந்தது. அது மாற்றப்பட்டு விட்டது. உண்மையில் காலத்துக்கு காலம் சட்டங்கள் மாறும்போது, சமூக மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அது மாற்றப்பட்டு விட்டது. இந்த நாட்டில் இப்போது இருக்கின்ற இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கு ஒப்பான சட்டங்கள் 1806ஆம் ஆண்டு இங்கு பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது கூட முஸ்லீம்கள் தங்களுக்கு ஒரு விசேஷமான சட்டத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சட்டம் முஹம்மதியா சட்டம், முஹம்மதியன்ஸ் லோ என்று தான் அழைக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆட்சி கால பிரிவில் உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து முஸ்லீம்கள் இலங்கைக்கு வந்து குடியேறினாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் தேவைகளுக்காக அவர்களுடைய இராணுவத்தில் இணைந்து இந்த நாட்டிலே அவர்களுடைய இனத்தோடு சேர்ந்து போராடுவதற்காக எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் வந்தார்கள். முஸ்லீம்கள் இனப்பரம்பல் செய்கின்ற போது அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களோடு எடுத்துச் செல்வதுதான் வழக்கம். அந்த வகையில் இந்தோனேஷியாவிலிருந்து, இந்தோனேஷியாவின் ஒரு பிரதேசமான பட்ரேவியா என்ற இடத்திலிருந்து வந்த முஸ்லீம் பரம்பல் தான் இந்த நாட்டிலே விசேடமாக இப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் விவாக சட்டம் இங்கு உருவாகுவதற்கான அடிப்படை காரணம். அதுக்கு பிறகு வந்து 1852ஆம் ஆண்டு கண்டிய ராஜ்ய காலத்தில் இந்த சட்டம் விரிவாக்கப்பட்டு சில திருத்தங்களோடு கரையோர பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் பொருத்தமானதாகத்தான் இருந்தது. 1937ஆம் ஆண்டு தான் இந்த நாட்டிலே
காதி நீதிமன்றங்களுக்கான சட்டங்கள் வகுக்கப்பட்டு திருத்தங்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. இது காதி நீதிமன்றங்களை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம். இன்று நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியது போன்று முஸ்லிம் சமூகத்திலே விவாகரத்துகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன என்பது ஒரு ஆய்வு. அண்மையில் கொழும்பிலே தேசிய சூரா சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கலந்துரையாடலில் த கண்டெம்பரரி சேலஞ்சஸ் டு த முஸ்லிம் சொசைட்டி இன் த கண்ட்ரி என்ற ஒரு தலைப்பு, இலங்கை நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான சமகால சவால்கள் என்ற ஒரு தலைப்பில் இரண்டாவது அம்சமாக பேசப்பட்ட விடயம்தான் அதிகரித்து வரும் விவாகரத்துக்கள் என்ற ஒரு தலைப்பு. இந்த நாட்டில் கணிசமான அளவு விவாகரத்து முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம்கள் அறியாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நிறைய காரணங்களை நாங்கள் காதி நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்கின்ற போது அடையாளம் கண்டு வருகின்றோம். அப்படிப்பட்ட பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகளையும் விசேடமாக பள்ளிவாசல் நிர்வாகிகளோடும் சமூக புத்திஜீவிகளோடும் சேர்ந்து கதைத்து அதற்கான நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி வருகின்றோம். அப்போ இந்த முஸ்லீம் சமூகத்தில் அதிகரித்து வருகின்ற விவாகரத்துக்கள் ஒரு எப்படி சேலஞ்ச் ஆகும் சமகாலத்தில் என்று பார்த்தால், நாங்கள் நினைக்கிறோம் ஒரு விவாகரத்து நடந்த உடனே அது வெறுமனே கணவன் மனைவி மட்டும்தான் பிரிஞ்சு விடுகிறாங்க. அப்படி நடந்தால் வயசை பொறுத்து சில வேளை ஆம்பளை அவசரமாக முடித்து கொள்வாங்க. ஒரு பெண்ணும் ஏதோ ஒரு காலம் தாழ்த்தி சரி அவருக்கு தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க. ஆனால் இலங்கையிலே நடக்கின்ற விவாகரத்துகளில் அதிகமானவைகள் ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளைகள் இருக்கின்ற நிலைமையில் ஒரு விவாகரத்து நடக்குமாக இருந்தால், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எப்படி சமூகத்துக்கு ஒரு சவாலாக அமையும் என்று. இதுவரைக்கும் எனது காதி நீதிமன்றில் 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் விவாகரத்தின் மூலம் அனாதரவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனாதைகள் அல்ல, தகப்பனை இழந்தால்தான் ஐத்தாம் யத்தீம் என்ற அந்த அனாதைகள் லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக அனாதரவாக்கப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கு 600க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றார்கள். காரணம் விவாகரத்து, டிவோர்ஸ். ஒன்றில் ஆண் தரப்பு விவாகரத்து, இல்லாட்டி பெண் தரப்பு விவாகரத்து. பொதுவாக நாட்டிலே முஸ்லிம் காதி நீதிமன்றங்களில் பெண் தரப்பு விவாகரத்துகள் தான் அதிகம். பெண்கள் தரப்பில் பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தை கொண்டு செல்வதற்கான அந்த தகுதி இல்லாததன் காரணமாக பெண்கள் தான் அதிகமான விவாகரத்துக்கு காதி நீதிமன்றங்களை நாடுகின்றார்கள். காதி நீதிமன்றங்களை நாடுகின்ற விவாகரத்து விண்ணப்பங்களில் பெண்கள் தரப்பில் விண்ணப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்களில் 80% விவாகரத்தில் தான் முடியுது. ஆண்களை பொறுத்த மட்டில் 100 விவாகரத்து விண்ணப்பங்களில் 30% தான் விவாகரத்தில் முடிகின்றனர். ஆண்களை பொறுத்த மட்டில் விவாகரத்துக்கென்று வந்தாலும் அவர்களை சமரசப்படுத்தி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உண்மையிலே ஆண்கள் தங்களுடைய விவாகரத்தை வாபஸ் வாங்கி மீண்டும் சமரசமாக சேர்ந்து வாழ்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். விவாகரத்துக்கு காதி கோர்ட்டுக்கு யாராவது காதி நீதிமன்றங்களை நாடும் போது உண்மையிலேயே அவர்கள் அந்த விவாகரத்துக்கான முடிவை எடுத்துக்கொண்டு தான் வருகின்றார்கள். இந்த நாட்டிலே அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு தான் இந்த நாட்டில் நடக்கின்ற விவாகரத்துக்களில் அதிகமானவைகளுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள் சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ் என்று. கனடாவை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 2013ஆம் ஆண்டு இந்த நாட்டில் உள்ள விவாகரத்துகளை எடுத்து பார்த்தபோது அவர்கள் வெளியிட்ட தகவல் தான் இந்த நாட்டில் அதிகமான விவாகரத்துகள். நான் இது பொதுவாக இந்த நாட்டை வைத்து குறிப்பிட்டேன். சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ், மன உள ரீதியான பாதிப்புகளால் ஏற்படுகின்ற விவாகரத்துகள் என்று அவர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மற்றொரு ஆய்வை செய்கின்றார்கள். அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வெகுஜன ஊடக கற்கை பிரிவு
இந்த நாட்டில் நிகழ்கின்ற விவாகரத்துகளில் 57% விவாகரத்துகள் கொழும்பு தலைநகரை அண்டிய பிரதேசங்களில் நடக்கின்றன என்ற ஒரு தகவலை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வெகுஜன ஊடக அமைப்பு ஆய்வுக்கு பின்னால் வெளியிடுகின்றது. இந்த நாட்டில் பொதுவாக இந்த நாட்டிலே பல சமூகங்கள் வாழ்கின்றார்கள். முஸ்லீம்களுடைய விவாகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாட்டில் நான் ஏற்கனவே கூறினேன், 65 காதி நீதிமன்றங்கள் இருக்கின்றன. 65இல் 1 போரா சமூகத்துக்கானது. அதிலே விவாகரத்துகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் நீங்கள் அறிவீர்கள், அவர்களோடு பழகுகின்றவர்கள் அல்லது அவர்களை பற்றி புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் மத்தியிலே ஒரு சமூக கட்டமைப்பு கொண்டு இருக்கின்றது. அவங்க யாராவது ஒருத்தர் பிஸ்னஸில் புல போகிறதா இருந்தால் அதுக்கென்று ஒரு கமிட்டிக்கு அவங்க முன் வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸில் புல விடாமல் பாதுகாப்பாங்க. அதே மாதிரி தான் திருமணத்தில் விவாகரத்து மிக மிக குறைவு. அந்த சமூகத்தில் நடக்க விடாமல் அது பிரச்சனைக்கு சொல்யூஷனுக்கு தீர்வு காணத்துக்கு அந்த சமூகத்தில் அமைப்புகள் இருக்கு. ஆனால் எங்களோட சமூகத்தில் அது இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களோட சமூகத்தில் யாராவது ஒரு பெண் விவாகரத்து வழங்கப்பட்டு விட்டால் அல்லது விவாகரத்து பெற்று விட்டால் என்றால் அது அந்த ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கணவனை இழந்தால் ஒரு மனைவி அவன் 4 மாதமும் 10 நாட்கள் இந்தா இருப்பான். அந்த இந்தா இருக்கிற காலத்தில் எங்கட பகுதியில் என்னென்றால் டெய்லி அந்த இந்தா இருக்கிற பெண்மணியை பார்க்குறதுக்கு முஸ்லீம் ஆட்கள் போவாங்க. முஸ்லீம் பெண்கள் போய் அவங்க சலாம் சொல்கிறேன்ட்டு பேர் அதுக்கு. அவள் போய் சந்தித்து போகும்போது ஏதாவது ஷார்ட்டீஸ் அல்லது என்னமோ எடுத்துகிட்டு போவாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்கு இந்த நாட்டில் இல்லை சமூகத்தில் யாருமே இல்லை. அவங்களோட பொருளாதார நிலைமை நான் ஏற்கனவே கூறினது போன்று அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்வி, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு பிரதேசங்களில் இயங்குகின்ற ஜகாத் நிறுவனங்கள் கூட நாங்கள் கடிதம் அனுப்பினால்தான் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் தள்ளப்பட்டதுனால தான் இந்த விவாகரத்து இன்றைக்கு நாட்டில் ஒரு பெரிய சமூக பாதிப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த சமூகத்தில் முன்வைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இது முழு சமூகத்தினையும் பொறுப்பு, ஒரு தனி மனிதன்ற பொறுப்பல்ல. ஒரு ஊரில் வேணுமென்றால் ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டும் இங்கே குடும்ப பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டாலும் நான் தீர்வுகளை சொல்வதற்கு முன்னால் இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு அடையாளப்படுத்தினால் சில விஷயங்கள் அழகாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இதை சொல்கிறேன். இந்த இருக்கின்ற 64 நீதிமன்றங்களில் குறைந்தபட்சம் நான் சொன்னேன் ஏற்கனவே காதி நீதிமன்றங்கள் சனிக்கிழமை நாட்களில் நடைபெறும். அப்போ ஒரு மாதத்துக்கு எவரேஜாக 4 வைப்போம். 4 சனிக்கிழமைகளில் காதி நீதிமன்றங்கள் நடைபெறும். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மாதத்துக்கு 5 விவாகரத்து என்று வைத்துக்கொள்ளுமே, குறைந்தபட்சம் 5 என்று வைத்துக்கொண்டால் 64 நீதிமன்றங்களில் 320 விவாகரத்துக்கள் ஒரு மாதத்துக்கு நடக்குது முஸ்லீம் சமூகத்தில். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த காதி கோர்ட்ஸ். பொதுவான நீதிமன்றங்களில் ஒரு நாளைக்கு 300 அளவான விவாகரத்துகள் நடப்பதாக இந்த நாட்டிட தகவல். நாட்டின் பொதுவான தகவல் என்னென்றால் 300, கிட்டத்தட்ட 300 விவாகரத்துகள். முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த மட்டில் குறைந்தபட்ச அன்னளவான கணிப்பீடு ஒரு மாதத்துக்கு 320. அதை 12 மாதத்தால் பிறக்கினீங்க என்றால் 3840 விவாகரத்துகள் ஒரு வருடத்துக்கு முஸ்லீம் சமூகத்தில் நடக்கின்றது. திருமணம் நடக்கின்ற வேகத்தை விட இதை 365 நாளால் பிரித்து பாருங்க. எவரேஜாக ஒரு நாளைக்கு 10 விவாகரத்து, 10 டிவோர்ஸஸ். 3840 ஒரு வருடத்துக்கு என்று வைத்து கொண்டால் ஒரு நாளைக்கு 10 விவாகரத்துகள். இதனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று பாதிக்கப்பட போய்ந்தவர்கள் பெண்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளும் தான். ஒரு விவாகரத்து நடந்தால் அந்த பெண் பிள்ளையோடு இல்லாவிட்டால் யாராவது ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு முன் வருவார். இன்றைக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டில் ஆண்களோட ஜனத்தொகையை விட பெண்களோட ஜனத்தொகை 1.5% அதிகம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு நாட்டில் ஒரு 50 வயசு ஆணுக்கு 18-20 வயசு பெண் பிள்ளையையும் திருமணம் முடிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அப்படி இருக்க
விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை முடிப்பதற்கு ஒரு கணவனை தேடுவது என்பது லேசில்லை. எனது காதி நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 330 பேர் விவாகரத்து பெற்றிருக்கின்றார்கள், ஆண்களும் பெண்களுமாக. நான் அறிந்த மட்டில் 6 பெண்கள் தான் மீண்டும் திருமணம் முடிச்சுக்கிறார். இது ஒரு கவலைக்குரிய விஷயம். அப்போ இந்த விவாகரத்து நடக்கிறதுக்கு பிரதான காரணம் என்ன? அதற்கு முன்னதாக நாங்கள் இந்த குடும்ப பிரச்சனை, குடும்பம் என்றால் என்ன? இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் குடும்பம் என்பது கணவன் மனைவி, கணவன் மனைவி பிள்ளைகளை உள்ளடக்கியதான் குடும்பம் என்றாலும், குடும்ப பிரச்சனை என்ற தலைப்பில் நாங்கள் கருதுவது கணவன் மனைவி. ஒருவர் திருமணம் முடிக்கும் போதுதான் அங்கே ஒரு குடும்ப உறவு உருவாகின்றது. இந்த உண்மையில் இந்த கணவன் மனைவியை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் எப்படி வானத்தை படைத்து அது இந்த மக்களுக்கு, உலகத்தில் வாழக்கூடிய சமூகங்களுக்கு ஒரு அத்தாட்சி என்று குறிப்பிடுகின்றானோ, வானங்கள் பூமி படைக்கப்பட்டுள்ளதிலும், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், கடல் அலைகள் அதுபோன்று வீசுகின்ற காற்று, இவைகளெல்லாம் எப்படி அத்தாட்சிகள், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அத்தாட்சியோ அதுபோன்று அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அமைதி பெறக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே இந்த குடும்ப ஆரம்பம் இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. அதில் பொறுமதி எங்களை யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்கின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களுடைய துணைவியர்களை, உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்து அவன் படைத்ததிலிருந்து அவனுடைய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். எதற்கு உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியரை, உங்களுடைய துணைவியரை அல்லாஹ் படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களிடத்தில் சகீனத்து, அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு ஆண் அவன் மன நிம்மதி பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு பெண்ணை இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் திருமணம் முடிப்பதன் மூலமாகத்தான் அந்த மன நிம்மதி, அமைதி அவனால் பெற முடியும். இது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகள் ஒன்றென்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, இது அல்லாஹ்வுடைய சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்போ இந்த குடும்ப ஆரம்பம், திருமணத்தின் மூலமாக உருவாகின்ற இந்த குடும்ப ஆரம்பம் என்பது ஒரு பெருமதி மிக்கது. நாங்கள் அதன் பெருமதியை அதிகாரம் காரணமாகத்தான் எங்களுடைய திருமணங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், காதி நீதிமன்றங்களுக்கு வருபவர்கள் பெண்கள் அதிகமானவர்கள், அவர்கள் எப்போ திருமணம் முடித்தார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. சில வேளை ஒரு 3 மாதங்களுக்கு முன் திருமணம் முடித்திருப்பார். அண்மையில் ஒருத்தர் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி திருமணம் முடிச்சிருக்கு. 2017 விவாகரத்துக்கு வந்திருக்கு. கேட்டோம், எப்போ திருமணம் முடிச்சிங்கண்டு? ஞாபகம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அதை கூட ஞாபகம் வைக்க தெரியாட்டி இவங்க எப்படி வாழ போகிறாங்க? எப்படி பிரச்சனைகளை சமாளிக்க போகிறாங்க? இன்று விவாகரத்துகளுக்கு முக்கியமான காரணங்களில் நாங்கள் அடையாளப்படுத்தியதுதான் இளவயது திருமணம். இளவயது திருமணத்தை பற்றி தான் இந்த நாட்டிலே விமர்சிக்கப்படுகின்றது. அண்மையில் நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே ஒரு பெண்கள் அமைப்பு முஸ்லிம்களுடைய திருமண வயதெல்லை மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு யூரோப்பியன் யூனியன் இலங்கையை வேண்டுவதற்கு ஒரு காரணமாக அமைந்ததும் இந்த கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு பெண்கள் அமைப்பு தான். இளவயது திருமணங்கள் இலங்கையிலே நடப்பதற்கு சுமார் 3 காரணங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஒன்று வறுமை, 2வது செல்வம், 3வது காதல், லவ் மேரேஜ். நாங்கள் பாடசாலை மட்டத்திலே
சில ஆய்வுகளை நடத்தினோம் பாடசாலை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு. கலவன் பாடசாலைகளில் ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கக்கூடிய பாடசாலைகளில் சுமார் 33% பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் காதல் வலையில் சிக்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் கலவன் பாடசாலைகள். பெண்கள் மாத்திரம் கல்வி கற்கக்கூடிய பாடசாலை இந்த விகிதாசாரம் 20% விட குறைவானது. இந்த இளவயது திருமணத்தில் காதல் திருமணம், காதல் என்பது வெறுமனே ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இந்த மக்கள் பார்த்து, சுப்ஹானல்லாஹ், காதிக்கோட்டுக்கு வர கேஸ்வலை பார்த்தால் இதா காதல். ஒரு பெண் 18 வயசை தாண்டவும் இல்லை, கொழும்பில் நலுக்கமிருந்து கொழும்புக்கு பயணிக்கிறார். பஸ் கொந்தஸ்த டிக்கெட் பிடிக்கிற டைமில் டிக்கெட்டு பின்னுக்கால ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து இவ ஒரு கிழமையில் கால் பண்ணியிருக்கார். ஒரு கிழமையில் கால் பண்ணின டைமில் அவர் மிச்சம் கவலையாக பேசி, நான் உன்னை பார்க்கணும், சந்திக்கணும், நீ இல்லாமல் எனக்கு வாழையிலா அப்படி சென்னொன்னே இவ போயிட்டா ஒரு இடத்துக்கு. போன இடம் வந்து ஒரு கடற்கரை பகுதி. அங்கே போன டைமில் தப்பான சில நடவடிக்கைக்கு அந்த ஒரு அந்நியான் உண்மையில் அது புலனறுவை சேர்ந்த ஒரு பையன் தப்பான நடவடிக்கைக்கு அந்த பையன் முயற்சி செஞ்ச போது இந்த பெண் பிள்ளை கடலில் குதித்து விட்டாள். ஷாஹல்ல அங்கிருந்த அந்த வழியாக பயணித்த ஆட்டோ முஸ்லீம் டிரைவர் ஒருத்தர் உடனடியாக ஆட்டோ நிறுத்தி அந்த பெண் பிள்ளை எனது வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். எங்கே எந்த இடமண்டு விசாரித்து கூட்டி போன டைமில் உம்மாக்கு ஷோம் இல்லை, பாவம், கட்டில் தான் படுக்கிறா, வாப்பா இல்லை, வாப்பா கூலி வேலை. இந்த பெண் பிள்ளை கார்மெண்ட்ஸுக்கு வேலை போவதாக சொல்லி இந்த போயோட அன்றைக்கு தினம் பேர்வலையில் ஒரு இடத்தில் கடற்கரையில் சந்திப்பதற்காக போன வேலை நடந்த இந்த சம்பவம். உடனடியாக அழுத்தம போலீஸுக்கு சென்று அது சம்பந்தமாக அந்த பையனுக்கு போலீஸ் பொறுப்பதிகாரி அறிவித்தல் செஞ்சு இந்த கேஸை எந்த ஒரு முறைப்பாடும் இல்லாமல் நாங்கள் பெண் பிள்ளையை வீட்டுக்கு பாரம் கொடுத்தோம். வெறுமனே 1 வீக் லவ். அது காதலுக்கு உண்மையில் இந்த ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் சமூகத்தில் காதி நீதிமன்றங்களுக்கு இந்த வார கேசஸ் ஷார்ட் பீரியட் லவ். ஒன்று தொலைபேசியில் வார மிஸ்கோல், தொலைபேசியில் மிஸ்கோல் வந்த உடனே ஆன்சர் பண்ணுற பெண் பிள்ளைகள், அவர் அந்த கண்டினியூவேஷன் பண்ணுவார். 1 வாரம் 2 வாரம் தொடர்பு திருமணம் வரையில் போகுது. எங்கட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை மிஸ்கோல் தொடர்பு, கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர், அவர் பேசி 1 மாதமாக இந்த பெண் பிள்ளை வீட்டில் உமாக்கும் வாப்பாக்கும் சொல்லாமல் வீட்டில் தனக்கண்டு இருக்கிற நகைகளை எடுத்துக்கொண்டு போயிட்டா. இவர் எங்கே வந்து இறங்கினா கொழும்பில். அவர் பேசினார், நான் கொழும்புக்கு வரேன், நீங்கள் ட்ரெயினில் வந்து இறங்குண்டு. ஆனால் அவர் கொழும்புக்கு வரல. கொழும்புக்கு அவர் ஒரு பொம்பளையே அனுப்பி வச்சிருந்தார், அவரோட சாட்சி உண்டு. வரல, இல்லை அவர் சின்ன ஒரு வேலை, அதனால் வரல, உங்களே கூட்டிகிட்டு வரச்சேன். இவன் போகிறான். கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதேசத்துக்கு போனாங்க. போன டைமில் இரவு ஆவிட்டு திடீர் திருமணம் நடக்குது இவங்க 2 பேருக்கும். அப்போ தான் இவன் மாப்பிள்ளையை காண்றா. இவன் நிர்பந்தத்தின் அடிப்படையில் முடிக்கிறான். நான் குறைக்கு சொல்லலை. அந்த அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொடியனுக்கு முகத்தில் பெரிய ஒரு ஆப்ரேஷன் அடையாளம், விருப்பம் இல்லை என்றாலும் இவன் முடித்த முதல் நாளே 33,000 ரூபா பெறுமதியான மாலையை விற்று தான் இவங்க ஒரு கிழமை வாழ்க்கை நடந்திருக்கு. 1 மாதம் போல கருத்தரித்த பெண் பிள்ளை வீடு நோக்கி வருகின்றது. ஏதோ தெரிஞ்ச அடிப்படையில் பேர்வழிக்கு வந்து சேர்றா. விவாகரத்தில் முடிஞ்சிட்டு ஒரு பிள்ளை இருக்கி. இதுதான் நிலைமை. இப்படி நிறைய கேசஸ். தேவையில்லாத ஒரு காதல். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், சிலவேளை எங்களுடைய பிள்ளைகளும் இந்த தவறான வழியில் சிக்கப்படுவதற்கு இன்றைக்கு வெளியில் நிறைய சமூகத்தில் பிழையான விஷயங்கள் நடக்கின்றன. விசேடமாக கையில் இருக்கிற தொலைபேசி, கையடக்க தொலைபேசி, மொபைல் ஃபோன்ஸ், இது இந்த சமூகத்தில் இப்படி நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தி கள்ள தொடர்புகள், காதல் தொடர்பு, இதனால் எப்படியோ அவங்க அவசரமாக இந்த திருமணத்துக்கு போகிறாங்க. வயசை பார்க்குறல்ல, இப்படிப்பட்ட திருமணங்கள் அநேகமாகவே விவாகரத்தில் முடியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். 2வது நான் சொன்னேன், செல்வம். பணக்காரர்களுக்கு
புள்ள 15-16 வயசாகச்சால் எப்படி சரி எவட சரி களத்தில் கெட்டோணுமென்ற ஒரு ஆசை. அவட அந்த பணத்தில் பணத்தை பயன்படுத்தி எங்கேயாவது ஒரு மாப்பிள்ளையை பேசி பொருத்தம் இல்லையான்னு பார்க்குறோம், இல்லை அவர் முடித்து வைக்க பார்க்குறது. இன்று பாடசாலைகளில் நிறைய பிள்ளைகள் ஓஎல் எழுதுவதற்கு முன்னதாகவே திருமண பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகுதான் ஓஎல் எழுதுகிறாங்க. சில பாடசாலைகளில் விசேடமாக சட்டம் வந்து என்னென்றால், பாடசாலையில் கல்வி கற்கிற டைமில் திருமண பேச்சுவார்த்தை நடந்தால் உடனடியாக பெற்றால் அந்த பிள்ளையை பாடசாலையிலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். நானும் எனது பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த சட்டம் போடப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னென்றால், ஒரு பிள்ளைக்கு திருமணம் பேசி வைப்பதனால அவள் அடுத்த நாள் வந்து நேற்று டெலிஃபோனில் பேசினது எல்லாமே பேசுகிறா, மற்ற பிள்ளைகளும் டைவர்ட் ஆகுறாங்க திருமணத்துக்கு, இல்லாட்டி லவ். அவருக்கு கிடைச்ச கிஃப்ட்டுகளை சாக்லேட் இதெல்லாம் கொண்டு வந்து மற்ற பிள்ளைகளை காட்டி, ஸ்கூலில் எல்லாருக்கும் குரூப் இருக்குது, எல்லாருக்கும் கேங் இருக்குது, அவங்களோட அங்கே கேங்குக்குள்ளே இதை காட்டுவாங்க, எனக்கு இது கிடைச்சிது, நேற்று இப்படி பேசினார். இதனால் இந்த ஒரு பிள்ளையோட நலவை பார்த்தால் ஏனைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க என்பதற்காக இன்று சில பாடசாலைகளில் படிக்கின்ற போது திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் உடனடியாக பிள்ளையை பாடசாலையிலிருந்து விலக்க வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த பேரண்ட்ஸ் செல்வத்தின் காரணமாக அவங்க பார்க்குறாங்க, சின்ன வயசில் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. உண்மையில் 15, 16, 17, 18 என்பது வந்து புத்தகங்களை சுமக்கிற வயசு. ஒன்றில் ஓயில் இல்லாட்டி ஏல் இல்லாட்டி அவங்க மேல் படிப்பு இதை முடிக்கட்டுமே. அவங்க குடும்ப பொறுப்பு அவங்களை சுமக்க முடியாது, குழந்தையை வயிற்றில் சுமக்க முடியாது, குழந்தையை மடியில் சுமக்க முடியாது. அந்த புத்தகம் சுமந்த காலத்தை அவர்கள் மறக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் எப்படி ஒரு குடும்ப சுமையை சுமக்க வேண்டும் என்ற பாடத்தை படிக்க வேண்டும். அந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கவும் இல்லை. அவர்கள் எப்படியாவது ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுகிறாங்க. வார கேசஸ்களில் நிறைய வழக்குகள் 18 வயசுக்கும் 21 வயசுக்கும் இடைப்பட்ட திருமணங்கள் விவாகரத்தில் முடிந்த முஸ்லிம் திருமணங்களில் அநேகமானவைகள் 18 வயசுக்கும் 21 வயசுக்கும் இடைப்பட்ட திருமணங்கள். இந்த நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வருடத்துக்கு இந்த நாட்டில் 3892 18 வயசு அல்லது 18 வயசுக்கு அண்மிய பெண் பிள்ளைகள் கர்ப்பம் தரிக்கின்றார்கள் என்பது இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஏற்கனவே ஃபோக்கஸ் நிறுவனம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு சொல்கின்றது. 3892 பெண் பிள்ளைகள் 18 வயசு அல்லது அதை விட குறைவானவர்கள், 18 வயசை அண்மித்தவர்கள் இந்த நாட்டிலே அவர்கள் பிரெக்னென்ட் ஆகின்றார்கள், கர்ப்பம் தரிக்கின்றார்கள். திருமணம் முக்கியமான காரணம். அப்போ இந்த செல்வந்தர்கள் எப்படியாவது இந்த பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கணும் என்று தனது மகளுக்கு ஒரு திருமண ஒப்பந்தத்தை செய்கின்றார்கள். அதில் அநேகமானவைகள் புரிந்துணர்வு இல்லாமையின் காரணமாக அந்த பிள்ளைக்கு திருமணம் என்ற அந்த பெருமதியான அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செய்ய முடியாதன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக காதி நீதிமன்றத்தில் வந்து எனக்கு உடனடியாக டிவோர்ஸ் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு அவலமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மூன்றாவது வந்து வறுமையின் காரணமாக நடக்கின்ற இளவயசு திருமணம். குறிப்பாக முஸ்லீம்கள் பின்தங்கி வாழக்கூடிய சில பிரதேசங்களில் 15, 16 வயசு பிள்ளைகளுக்கு யாராவது உங்களோட மகளை தாங்க நான் திருமணம் முடிக்கிறேன்னு வந்து கேட்டால் அவங்க அவசரமாக பாடசாலை போகிற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை திருமணம் முடித்து கொடுத்துருவாங்க. தொலைக்காட்சிகளில் கிழக்கு மாகாணத்தில் பேசப்பட்ட அந்த திருமண பிரச்சனைகள் நீங்கள் பார்த்திருப்பீங்க நிறைய பேர். அந்த பிரச்சனையும் அதனோடு தொடர்புட்டதான். அந்த பிள்ளையின் தகப்பன்மார் பெற்றோர் வந்து வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இள வயசுலேயே இந்த பெண் பிள்ளை யாராவது கேட்டு வந்தால் அவங்க பார்ப்பாங்க எங்களுக்கு ஒரு பெரிய சுமை. ஏன்னா ஏற்கனவே கிழக்கு மாநிலத்தில் வந்து சீதனம் என்ற ஒரு பெரும் பிரச்சனை அங்கே தலைவிரித்தாடுகின்றது. சீதனம் இல்லாமல் அங்கே திருமணம் முடித்து கொடுப்பது என்பது கஷ்டம். தற்போது அல்லாஹ்வுடைய உதவினால் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்ற என்ற போதிலும் அந்த அங்கு ஊறி போயிருக்கின்ற அந்த சமூக கலாச்சாரம் அந்த வகையில் அந்த இளவயது திருமணங்களுக்கு இந்த பிள்ளைகளை வறிய குடும்பத்து பிள்ளைகளை தூண்டி விடுவதாக அமைகின்றது. அப்போ இந்த 3 காரணங்களுக்காக வந்து இள வயதிலே பெண்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றார்கள். அந்த திருமணத்தை தொடர்ந்து நடாத்த முடியாத நிலைமையில்தான் அவர்கள் காதி நீதிமன்றங்களை நாடுகின்றார்கள்.
உண்மையில் இந்த காதி நீதிமன்றங்களை பற்றி நான் ஏற்கனவே தப்பான சில தகவல்களை இந்த சமூகம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னேன். அதில் ஒன்று நான் சொன்னேன் காதி நீதிமன்றத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமிருந்து பிரிவதற்கு தலாக் வழக்கொண்டை பதிவு செய்ய முடியும். 2, அதுக்கு முன் இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்றால், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் வந்தால் கணவன் தரப்பிலிருந்து ஒருவரையும் மனைவி தரப்பிலிருந்து ஒரு நடுவரையும் நியமித்து 2 பேருக்கும் இடையில் சமரசம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை இஸ்லாம் சொல்கின்றது. அது அந்த ஊரை பொறுத்த மட்டிலே ஒரு சமூகத்துக்கு பொறுப்பானது. என்னை பொறுத்த மட்டில் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இந்த பொறுப்பை சுமக்க வேண்டும் என்பதை எனது பணிவான வேண்டுகோள். என்றால் இந்த நாட்டில் பிரதேசத்துக்கு பிரதேசம் முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு அடிப்படையில் பள்ளிவாசல்கள் நிர்வாகிகளை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் ஒரு ஊரில் 3 முக்கியமான பிரச்சனைகள் தான் சமூக பிரச்சனைகளாக மாறுவதற்கு இடம்பாடாக இருக்கின்றன. அதில் 1 கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனை, 2வது 2 தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற கடன் பிரச்சனை, 3வது 2 தரப்பினர்களுக்கு இடையில் அல்லது குடும்பத்துக்குள் ஏற்படுகின்ற சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனையை எம்மால் தீர்த்து வைக்க முடியாவிட்டாலும் இந்த சொத்து பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவர்களை சமரசப்படுத்தி நீங்கள் நீதிமன்றங்களை நாட தேவையில்லை, நீங்கள் சமரசமாக உங்களுக்கிடையில் இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஆலோசனையை பள்ளி நிர்வாகங்கள் வழங்க முடியும். அதுபோன்று கடன் பிரச்சனைகளை எம்மால் நிர்வாகிகளால் கொடுக்க முடியாவிட்டாலும் கால அவகாசங்கள் பெற்றுக் கொடுத்து நியாயமான முறையில் 2 பேருக்கும் நடந்து கொள்ளுமாறு கேட்டு அந்த சமரசத்தை தீர்த்து வைக்க முடியும். அதுபோன்றுதான் எங்காவது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் காதி நீதிமன்றத்தை நாடப் போகின்றார்கள் என்ற தகவல் கிடைத்தால் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இதை முன்னின்று அவர்களுக்கு மத்தியிலே இணக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க முடியும். முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தில் இணக்க சபைகளை நீதிமன்றங்களுக்கு போவதற்கு முன்னால் இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த மீடியேஷன் சென்டர்ஸுக்கு, அதாவது சமத்த மண்டலேன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். சமத்த மண்டல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய பிரதேசங்கள் நடக்கும், பல போலீஸ் பிரிவுகளை உட்படுத்தி நிறைய கேசஸ். அதாவது இவ்வாறான குடும்ப விவகாரங்கள் இந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டதல்ல, முஸ்லீம்களும் வருவாங்க சமத்த மண்டலைக்கு, வேறு பிரச்சனைகளுக்காக வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, காணி பிரச்சனை வருவாங்க. அது சுமூகமாக தீர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியாவிட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட போலீஸின் ஊடாக அந்த மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கு இந்த வழக்கை விசாரிக்குமாறு அவர்கள் கடிதம் அனுப்புவார்கள். அதுபோன்று பள்ளிவாசல்களில் பிரதேசத்துக்கு பிரதேசம் பள்ளிவாசல்களில் இந்த விவாகரத்துகளை குறைப்பதற்காக இணக்க சபைகளை உருவாக்க முடியுமாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவை இந்த இணக்க சபைகள் இப்படிப்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கிடையில் சமரசத்தை ஏற்படுத்த முயலுவோமாக இருந்தால் அது நாங்கள் அல்லாஹுடைய கட்டளையை அமுல்படுத்தியதாகவும் அமையும், சமூகத்திலே விவாகரத்துகளை குறைப்பதற்கு எம்மாலான பங்களிப்பாகவும் அமையும். காதி நீதிமன்றங்களுக்கு உங்களுடைய பிரதேசத்துக்கு நீங்கள் காதி நீதிமன்றங்களுக்கு அறிவித்தால் எங்களுடைய பள்ளிவாசலில் ஒரு இணக்க சபை இயங்குகின்றது, அந்த இணக்க சபை மாதத்தின் இந்தந்த நாட்களில் இயங்குகின்றன, எனவே காதி நீதிமன்றங்களுக்கு வரக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தின் வழக்குகளை சமரச முயற்சிக்காக இங்கு அனுப்பி வைங்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அனுப்பி வைக்க தயாராக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு காதி நீதிமன்றங்களில் விசாரிக்க முடியாத அளவுக்கு வழக்குகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் இந்த பகுதி கொழும்பு நோர்த், கொழும்பு வடக்கு காதி நீதிமன்ற பிரிவுக்குட்பட்ட பகுதி. இந்த பகுதி உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஒரு இணக்க சபையை ஆரம்பிக்க முடியுமாக இருந்தால் நாம் அது சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவை என்றே நான் கருதுகின்றேன். அப்போ காதி நீதிமன்றங்களில் வேறு எந்த வகையான வழக்குகளை பதிவு செய்யலாம்? ஆண் தரப்பு விவாகரத்து, பெண் தரப்பு விவாகரத்து, இந்த 2ஆம் திருமணத்துக்கான அனுமதி கோருகின்ற வழக்கு, அது ஒரு வழக்கு, தனியான வழக்கு. அதை ஆண் தரப்பை விசாரித்து முடிக்க போகிற பெண்ணை அனுப்பிச்சு விசாரித்து இவருடைய நிலைமை தான் நீங்கள் முடிக்க போகிறீங்களா, அதுக்கு 1 மாதத்துக்கு பிறகு தான் காதி நீதிவான் ஒரு அனுமதியை வழங்குவார். வலி அதிகாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி வலியத்தின், வலி இல்லாத திருமணம் நிக்காஹ் செல்லுபடியற்றது, அது திருமணமே அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அந்த ஹதீஸின் தொடரிலே 3 தடவை இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொன்னார்கள். ஆனால் இந்த சமூகத்திலே வழி இல்லாத திருமணங்கள் நிறைய நடக்கின்றன. அதற்கு முக்கியமான காரணிகள் முஸ்லிம் விவாக பதிவாளர்கள். முஸ்லிம் விவாக பதிவாளர்கள் இந்த ஓடி வார கேஸ் சொல்லியிருக்குதானே, விருப்பத்தின் பேரில் ஆணும் பெண்ணும் ஓடி வந்தோடனே அவங்க என்ன செய்வாங்க, பாவம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வலியும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, ஒரு குளம் இருக்கு, வலி யார் என்ற ஒரு குளம், அந்த குளத்தில் அவங்க அந்த பகுதியில் அந்த பிரிவில் முஸ்லீம் விவாக பத்திரத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் வலி ஒரு பெண்ணுக்கு தகப்பன் வழியாக இருக்கலாம், அல்லது தகப்பனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தகப்பன் இல்லாத விடத்து வழியாக இருக்கலாம், அல்லது சகோதரர்கள் வழியாக இருக்கலாம். இப்படி இருக்க ஒருத்தரும் இல்லாத நிலைமையில் வந்தால் இவர் எழுதுவார் என்னென்றால், மணமாளிய ஹனஃபி நிக்காய பிலிபந்தின்னு சொல்லி ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் வழி தேவையில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதாவது when the girl is matured, பெண் பருவ வயதை அடைந்திருந்தால், மெச்சுவர்ட் பருவ வயதை அடைந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வழி தேவையில்லை, தனது திருமணத்தை சுயமாக தீர்மானித்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்து சில பேர் மத்தியில் இருக்கு. அதனால் இவங்க பெண் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுபவர் என்று ஒரு தகவல் எழுதி போட்டுருவாங்க. இது உண்மையில் பிழையானது. இது செல்லுபடியற்றது, வலுவற்ற நலிட்டி. காதிக்கோட்டில் நலிட்டி என்ற ஒரு பகுதி இருக்குது, விவாகரத்தில் ஒரு பகுதி நலிட்டி. வலுவற்ற திருமணம், வழி இல்லாமல் நடக்கின்ற திருமணம் வலுவற்ற திருமணம். அது ஒரு காதிக்கு அதிகாரமிக்க அவருக்கு அவருடைய முறைப்பாடு செய்தால் இந்த திருமணம் வழி இல்லாமல் நடைபெற்று என்று நாங்கள் அதை வலுவற்ற திருமணமாக பிரகடனப்படுத்துவோம், ஏஜி ஆஃபீஸுக்கு அறிவிக்க முடியும். அப்போ இந்த வழி இல்லை, அது உண்மையில் தகப்பன் இல்லை அல்லது வழியாக இருப்பதற்கு யாருமே இல்லை, அப்படி என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் 10 நாள் அவகாசத்தில் காதி நீதிவானுக்கு அதிகாரம் இருக்கி 10 நாள் அவகாசம் வைத்து ஒரு பெண்ணுக்கு வழி அனுமதி வழங்குவதற்கு, அந்த வழி அனுமதி பத்திரத்தை வைத்து தான் ஒரு முஸ்லீம் மேரேஜ் ரெஜிஸ்டார் அந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியும். நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த முஸ்லீம் விவாக பதிவாளர்கள் பணத்துக்காக அல்லது சிலருடைய அச்சுறுத்தலுக்காக வழியும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் திருமண பதிவுகளை செய்கின்றார்கள். சில பேருக்கு 4-5 பிள்ளைகள், அதுக்கு பிறகு வராங்க விவாகரத்துக்கு. இது முஸ்லீம் மேரேஜ் ஆக்டில் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தின் பிரகாரம் வலுவற்ற திருமணம் என்பதனால அவர் விவாகரத்துக்கு வந்தால் இது விவாகரத்துக்கு அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் அந்த விவாக பத்திரத்தை காவின் கொப்பிய ஆதாரமாக எடுக்க முடியாது. ஏன் சட்டம் சொல்லுது வலுவற்ற திருமணம் என்று. வலுவற்ற திருமணம் ஒன்றுக்கு விவாகரத்து வழங்கக்கூடிய அதிகாரம் ஒரு காதி நீதிவானுக்கு இல்லை. எனவே 2 பேரும் சேர்ந்து எங்களோட திருமணம் வலுவற்றது என்று அவங்களோட ஒரு சத்திய பிரகடனத்தின் மூலம் அந்த மேரேஜை கேன்சல் பண்ணக்கூடிய விவாகரத்து பத்திரம் இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் காதிக்கு. எனக்கும் இது மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. இந்த ஓடிப்போன கேசஸ் எல்லாத்தையும் இவங்க பதிவு செய்வாங்க. கடைசியில் நான் ஏற்கனவே சொன்னேன், லவ் மேரேஜஸ் 110 தான் காதலில் ஜெயிக்குது, 90 ஜோடிகள் கண்ணீரில் மிதக்குது என்ற ஒரு கவிதை அது பாடலாகவும் இருக்குது. அது உண்மையில் ஏனென்றால் அது ஒரு வெகுமதி இல்லாத ஒரு நிகழ்வு, எந்த ஒரு வெயிட்டும் இல்லை. அப்போ அந்த தொடரில் வந்தது தான் இவைகள், இந்த பாதியான திருமண பதிவுகள். நான் நினைக்கிறேன் கடந்த மாதம் மட்டும் ஒரு 3 கேசஸ் இந்த வலுவற்ற திருமணத்துக்காக நான் இந்த வழக்குகளை தள்ளுபடி செஞ்சிருக்கிறேன். 3 தலாக் கேசஸ். ஒரு கேஸுக்கு 3 பிள்ளைகள் நினைக்கின்றேன், இன்னும் ஒரு கேஸ் 4 பிள்ளைகள். அதைவிட இந்த முஸ்லீம் மேரேஜ் ரெஜிஸ்டார்மார் செய்த முக்கியமான பிழை என்னென்றால், வேறொத்தட மனைவியை இன்னொரு ஆணுக்கு எழுதிடுவாங்க. கடந்த வாரம் ஒரு கேஸ், நேற்று சனிக்கிழமை அந்த கேஸின் 2வது தவணை விசாரிக்கப்பட்டது. ஒரு பெண் பிள்ளை, 3 பிள்ளைகளுக்கு தாய், வயிற்றில் இன்னொரு 5 மாத கர்ப்பிணி கருத்தரித்திருக்கின்றார். இந்த நிலைமையில்
ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்து பண்ணாத ஒரு பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவனுக்கு ஒரு முஸ்லீம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார் பதிவு செஞ்சிருக்கின்றார். இந்த பெண்ணின் கோரிக்கை என்னென்றால், அவர் அந்த பெண்ணை விட்டுட்டு என்கிட்ட வரணும், நான் அவரோட வாழணும், அவர் என்னை பராமரிக்கணும், பிள்ளைகளையும் பராமரிக்கணும். உண்மையில் ஒரு விபச்சாரத்துக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு லைசன்ஸ் போல தான் இந்த முஸ்லீம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார் இந்த அனுமதியை வழங்கியிருக்கார். உண்மையிலே விபச்சாரம் தான். தெளிவாக அவருக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் விபச்சாரத்தில் இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அந்த பெண்ணை உடனடியாக விட்டுட்டு இந்த பெண்ணோட வாழுங்கன்னு சொல்லி. முஸ்லீம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரார் சைடால் நடக்கிற பிள்ளை. அதனாலேயும் பாதிக்கப்பட போகிறவங்க அறியாமையில் போய் திருமணத்தை பதிவு செய்த இந்த ஆண்களும் பெண்களும் தான். அடுத்ததாக ஒரு மனைவி பராமரிக்கப்படவில்லை, 2 பேருக்கு இடையில் திருமணம் நடக்குது, மனைவி பராமரிக்கப்படலை, அவருக்கு பராமரிப்பு கோரிக்கையை ஒரு காதி நீதிவாண்ட விண்ணப்பத்தின் மூலம் கோரலாம். எனக்கு எனது கணவனிடமிருந்து பராமரிப்பு பெற்று தாருங்கள், அவர் என்னை கடந்த பல மாதங்களாக பராமரிக்கவில்லை என்று ஒரு காணி நீதிவானை கோரலாம். எப்போ அவர் கோரிக்கை விடுக்கிறாரோ அந்த திகதியிலிருந்து காதி நீதிவான் அவர்கள் அந்த பராமரிப்பு உத்தரவை இடுவதற்கு அவர் அதிகாரம் பெற்றிருக்கின்றார். அதற்கு முன் அவர் பராமரிக்கப்படாதற்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ விண்ணப்பம் செய்கின்றாரோ பெண் தரப்பு, அப்பையிலிருந்து அவருக்கு அந்த பராமரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாதிரி பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பராமரிப்பு பெற முடியும். வைஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் சைல்ட் மெயின்டெனன்ஸ் இதுக்கும் பெற முடியும். இப்படி பல விவகாரங்கள் இந்த காதி நீதிமன்ற அதிகாரத்துக்குட்பட்ட வகையில் இருக்கின்றன. எனவே இது ஒரு விவாகரத்தை மட்டும் மையப்படுத்திய ஒரு நீதிமன்றம் அல்ல. இந்த சைல்ட் மெயின்டெனன்ஸ், வைஃப் மெயின்டெனன்ஸ் கெட்டா முட்டா என்ன நடக்கும்? ஒருத்தருக்கு ஓட பண்ணுறார் ஒரு காதி நீதிவான், நீங்கள் மாதாந்தம் உங்களோட மனைவி தாபரிப்பாக இவ்வளோ செலுத்த வேண்டும், பிள்ளை தாபரிப்பாக இவ்வளோ செலுத்த வேண்டும் என்று அதை ஒரு கணவன் ஒரு பிள்ளைகளின் தகப்பன் செலுத்த தவறுகின்ற விடத்து அவருக்கு 1 மாதம் கால அவகாசம் வைத்து ஒரு நோட்டீஸ் காதி நீதிவானால் அனுப்பப்படும். அந்த நோட்டீஸுக்கு அவர் பணத்தை செலுத்தாவிட்டால் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், அவர் வாழுகின்ற பிரதேசத்து மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு இதை ஒரு தண்டப்பணமாக, தண்டனைக்குரிய குற்றம் செலுத்தாமல் இருப்பது, எனவே தண்டப்பணமாக அறவிட்டு குறிப்பிட்ட இந்த பெண்மணிக்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்ற ஒரு படிவம் காதி நீதிவானால் அந்த பிரதேசத்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பப்படும். உடனடியாக போலீஸ் செயல்பட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி அவர் செலுத்தாவிட்டால் எத்தனை மாதம் செலுத்தவில்லையோ 1 மாதம் செலுத்தாவிட்டால் பராமரிப்பு 1 மாதம் சிறை தண்டனை, 50 மாதம் செலுத்தாவிட்டால் 50 மாதம் சிறை தண்டனை. இலங்கையிலே ஆக கூடுதலான சிறை தண்டனைக்கு 54 மாதங்கள் சிறை தண்டனைக்கு உட்பட்டவர் எனது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர். 54 மாதங்களாக மனைவி பிள்ளைகளை பராமரிக்காத குற்றத்துக்காக. இந்த அளவுக்கு பாரதூரமான சட்டங்களையும் அதிகாரங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த காதி நீதிமன்றம் என்பது. எனவே நேரம் எனது விளக்கங்களை சுருக்கிக் கொள்ளுமாறு வேண்டுகின்றபடியால் இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் மேலும் விளக்கங்களை தர முயற்சிப்பேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கும் வல்ல ரஹ்மானுக்கு முதற்கண் நன்றி செலுத்தி நான் விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி